குமார் போன் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப யமுனா அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன யமுனா ஆச்சுன்னு குமார் கேக்குறாரு. யமுனா ஒண்ணும் இல்லன்னு சொல்றாங்க. அப்ப கங்கா வர்றாங்க. குமார் சொல்றாரு, ஏதோ பிரச்சனை போல இருக்கு. தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா. என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேறா. ஏங்க, நான் கடையில இருந்து வந்தப்பவே பார்த்தேன். யமுனா இப்படிதான் அழுதுகிட்டு இருக்கா. நாளைக்கு எக்ஸாம்ல அந்த பிரஷர் தாங்காம அழுதுகிட்டு இருக்கா. குமார் சொல்றாரு, யமுனா பண்ற முயற்சியே பண்ணு, இதுக்கெல்லாமா போய் அழுதுகிட்டு இருப்ப? ஏங்க, நான் அவகிட்ட அதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவ கேட்கவே மாட்டேறா. என்ன யமுனா, எக்ஸாம் சரியா எழுதலாட்டி காவேரி திட்டுவான்னு பயப்படுறியா? அவ எதுவும் சொல்ல மாட்டா. நான் அவ எதுவும் சொல்லாம நான் பாத்துக்கிறேன். குமார் சொல்றாரு, நானும் இந்த மாதிரிதான் யமுனா. பரீட்சைக்கு முன்னாடி நான் ஒளிஞ்சுகிட்டேன். எங்க அம்மா தான் நீ ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, வந்து பரீட்சையை மாத்திரம் எழுதுன்னு சொன்னாங்க. அதனால சும்மா எக்ஸாம் எழுத போனேன். கடைசியில பார்த்தா நான் பாஸ் ஆயிட்டேன். யமுனா, நாளைக்கு எக்ஸாம் வச்சுக்கிட்டு இப்படி முழிச்சுக்கிட்டு இருந்தா எக்ஸாம் நல்லபடியா எழுத முடியாது. போய் படுத்து தூங்கு யமுனா. காலையில நீ எந்திரிச்ச உடனே ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா பாத்துக்க. யமுனா, உன்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உள்ள போ யமுனா. ஏங்க, இங்க வாங்க. என்னம்மா, நீங்க 8வது பாஸ் பண்ணது உலக அதிசயமா? அவ எழுதுற IAS எக்ஸாமோட கம்பேரிசன் பண்றீங்க? கங்கா, நான் கம்பேர்லாம் பண்ணல, சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். என்னங்க, உதாரணத்துக்கு சொன்னாலும் உருப்படியா இருக்கணும்ல? கங்கா, எனக்கு தெரிஞ்சது தானே நான் சொல்ல முடியும். போய் படுத்து தூங்குங்க. யமுனா நைட்டு ஃபுல்லா அழுதுட்டு வெளியே போறாங்க. அப்ப காவேரி தற்செயலா பாக்குறாங்க. என்னடி, காலையில எக்ஸாம் வச்சுக்கிட்டு நடுராத்திரி எங்கடி போற? இவ்வளவு நேரம் கண் முழிச்சுக்கிட்டு இருந்தா நாளைக்கு எக்ஸாம் எப்படி எழுதுவ? ஏன் யமுனா அழுகுற? காவேரி, என்ன விடு. என்னாச்சு யமுனா உனக்கு? இங்க பாரு, எனக்கு பிடிக்கல. என்ன யமுனா பிடிக்கல? காவேரி, எனக்கு என்னையே பிடிக்கல. நான் செத்துடலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். போதுமா? யமுனா, அறிவு வெட்டத்தனமா பேசாத. இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? வீட்ல யாராவது சொன்னாங்களா? என்னடி, நாளைக்கு எக்ஸாம் வச்சுக்கிட்டு ஏன் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? காவேரி, நான் எக்ஸாம் எழுத போனாதானே? என்ன யமுனா சொன்ன? எக்ஸாம் எழுத போனாதானா? அப்படியே அடிச்சா? என்னடி சொல்ற? அக்கா, அடிக்கா, அடி. என்ன யமுனா பண்ற? ஏண்டி இந்த மாதிரி பண்ற? என்ன ஆச்சு? சொல்லி தொலை. ஏண்டி, உன்னையதான் கேக்குறேன். வாயை திறந்து சொல்லி தொலை. என்ன ஆச்சு? அக்கா, நான் எதுக்காண்டி எக்ஸாம் எழுதணும்? எதுக்காண்டி கலெக்டர் ஆகணும்? யமுனா, இது அப்பாவோட கனவு. என்ன புதுசா கேக்குற மாதிரி கேக்குற? அக்கா, அப்பாவோட கனவை நிறைவேற்றுறது தானே சொன்னேன். எனக்கும் ஒரு கனவு இருந்துச்சுக்கா. அக்கா, அது நிறைவேறாது போல இருக்குக்கா. அதுதான் என்னோட ஃபியூச்சர்னு நினைச்சேன். அதே நடக்காதப்ப நான் எதுக்கு எக்ஸாம் எழுதணும்? என்னடி, நிவீனை பத்தி தானே சொல்ற? அக்கா, அதே எதுக்கு டவுட்டா கேக்குற? நான் தான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணேனே அன்னைக்கே. அக்கா, என்னன்னு ப்ராமிஸ் பண்ண? நிவீன எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு தானே. அவருக்கு தான் என்ன பிடிக்கலையாமே. அவரு என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாராம். யமுனா, நிவீன மீட் பண்ணியா? ஆமாக்கா, மீட் பண்ண. நான் தான் எக்ஸாம் முடியும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதன்னு சொன்னேன்ல. ஏன் இந்த டயத்துல போய் பார்த்த? அக்கா, எனக்கு பார்த்ததுனாலதான் உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சு. நிவீன் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. இதோ பாரு யமுனா, அன்னைக்கு நீ லவ் பண்ண மேட்டர் தெரிஞ்சு நிவீன போய் நான் சந்திச்சேன். அப்பவே எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நிவீனுக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு. அக்கா, அப்புறம் எதுக்கு நிவீன் என்கிட்ட திரும்பி பேசினாரு? யமுனா, நீ தான் நிவீன என் கூட பேச சொல்லுக்கான்னு கெஞ்சின என்கிட்ட. அக்கா, பேசுறதுனா நான் என்ன சும்மா பேச சொன்னேனா? நான் இந்த விஷயத்துல எவ்வளவு சீரியஸா இருக்கேன்னு தெரிஞ்சும் ஏன்கா இப்படி பண்ணுன? அப்பனா நீ பண்ணின ப்ராமிஸ் எல்லாம் சும்மா தானே? அப்படிலாம் இல்ல யமுனா. பின்ன எப்படிக்கா? அக்கா, பொய் சத்தியம் எல்லாம் பண்ணுவியாக்கா? எப்படிக்கா மனசு இருந்துச்சு? யமுனா, நிறுத்துறியா? நான் எதுக்கு உனக்கு பொய் சத்தியம்லாம் பண்ண போறேன்? நவீனோட உன்னை சேர்த்து வைக்க முடியும்னு காரணத்தினாலதான் நான் உனக்கு ப்ராமிஸே பண்ணினேன். ஏன்கா இப்படி ப்ராமிஸ் பண்ணி அவரு? யமுனா, அழுகாம தயவு செய்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. எதையோ நீ தப்பா நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க. ஒழுங்கா உண்மைய சொல்லு. என்ன நடந்துச்சு? ஓப்பனா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடி. அக்கா, ஓப்பனா சொல்லணுமா? அக்கா, எல்லாமே உனக்கு தெரியும். நான் ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன், ஏன் இப்படி நடந்துகிட்டு இருக்கேன்னு.
ஆனா தெரியாத மாதிரியே கேட்டுக்கிட்டு இருக்கேல்ல. அக்கா, நீ இந்த மாதிரி இருப்பன்னு நான் சத்தியமா நினைக்கல. யமுனா, எனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஒழுங்கா என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு. அக்கா, நவீன் தான் என்கிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டாரு. உன்கிட்ட அப்டேட் பண்ணிருப்பாருக்கா. எதுக்கு தெரியாதுன்னு சொல்லி சமாளிக்கிற? ஏன் யமுனா லூசு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க? நவீன் உன்கிட்ட என்ன சொன்னா தெளிவா சொல்லு. என்னடி, நான் டெய்லி நவீன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு நீ நினைக்கிறியா? அதுவும் அப்டேட் பண்ணிட்டான்னு சொல்ற? இதெல்லாம் அசிங்கமா இல்ல? என்னன்னு சொல்லு. அக்கா, கேட்டதும் எனக்கும் அசிங்கமா தான் இருந்துச்சு. அதனாலதான்க்கா கொதிச்சு போய் பேசிக்கிட்டு இருக்கேன். யமுனா, என்ன ஆச்சுன்னு சொல்லிடி. அக்கா, உனக்கு எல்லாம் தெரியும். ஏன் தெரியாத மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க? இருந்தாலும் நான் உனக்கு இன்னொரு வாட்டி சொல்றேன். நான் நவீன் கிட்ட நேர்ல போய் பேசினேன். அப்பதான் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. எல்லாத்தையும் காவேரி கிட்ட சொல்றாங்க யமுனா. அக்கா, இப்ப சொல்லுக்கா. நான் காவேரிக்காண்டிதான் வாழ்வேன், காவேரி வந்துருவான்னு சொல்றாருக்கா. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுக்கா. அக்கா, அவர் எந்த நம்பிக்கையில அவ்வளவு தைரியமா சொல்றாரு சொல்லுக்கா. அக்கா, ஏன்கா ஒன்னும் தெரியாத மாதிரி நிக்கிற? நிஜமாலே உனக்கு எதுவும் தெரியாதா? என்ன நம்ப சொல்றியா? எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, இவளை எப்படி ஃபேஸ் பண்றேன்னு தானே நினைக்கிற? சொல்லுக்கா. நான் என்னக்கா உன்னை பண்ணிட போறேன்? நீ இப்படி என் முதுகுல குத்துவன்னு நான் நினைக்கவே இல்லை. யமுனா, வேண்டாண்டி. நீ என்ன ரொம்ப தப்பா நினைச்சு புரிஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க. அக்கா, நானும் தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்பதான் கரெக்டா புரிஞ்சிச்சு. ஆனா இதுக்கப்புறமும் எதுக்கு சமாளிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன்னா எனக்கு சுத்தமா புரியல. என்ன இப்படி ஏமாத்திட்டேல்ல. நான் உன்ன எவ்வளவு நம்பினேன் தெரியுமா? யமுனா, நான் சொல்றத கேளுடி. அக்கா, இனிமேட்டு என்கிட்ட பேசவே பேசாத. உன்ன எனக்கு சுத்தமா பிடிக்கல. யமுனா சொல்லிட்டு யமுனா போயிடுறாங்க. காலையில விடிஞ்சிருச்சு. காவேரி நவீனுக்காண்டி வெயிட் பண்றாங்க. நவீன் வந்துட்டாரு. என்ன காவேரி, ஏதாவது பிரச்சனையா? நவீன், யமுனா கிட்ட என்ன சொன்னீங்க? சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? சாரி காவேரி, என்னால யமுனாவோட டார்ச்சரை தாங்க முடியல. நானும் எவ்வளவுதான் பொறுத்து போறது? தப்புதான் காவேரி. எக்ஸாம வச்சுக்கிட்டு நான் அவகிட்ட பேசினது தப்புதான். ஆனா எனக்கு வேற வழி தெரியல காவேரி. திரும்பி திரும்பி கல்யாணத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தா. அதனாலதான் ஒரு கட்டத்துல பர்ஸ்ட் அவுட் ஆயிட்டேன். உனக்கு தான் தெரியுமே, நான் தான் அன்னைக்கு சொன்னேனே எனக்கு யமுனா மேல எந்த ஐடியாவும் இல்லைன்னு. அவளை பார்க்கும்போது ஏதோ சின்ன பொண்ணை பாக்குற மாதிரி இருக்கு காவேரி. ஆனா அவளுக்கு எதுவும் தோணல. அவ எப்ப பாரு கல்யாணத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கா. கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி நம்ம வாழ போறோம்னு பேசிக்கிட்டு இருக்கா. நானும் எக்ஸாம் முடியட்டும், அப்புறம் பேசுறத விட்டுறலான்னு பொறுத்து போய்கிட்டு இருந்தேன். ஆனா அவ பேச பேச என் மனசாட்சி என்னை கேட்டுக்கிட்டே இருந்துச்சு, அவ கூட பேசலாமான்னு. ஒரு சின்ன பொண்ணுக்கு தேவையில்லாத நம்பிக்கைய கொடுக்கறது ஏன்னு என் மனசாட்சி என்னை கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அது எல்லாம் சேர்ந்து என் கண்ட்ரோலையே நான் இழந்துட்டேன் காவேரி. சாரி காவேரி. நவீன், நீங்க பர்ஸ்ட் அவுட் ஆனதெல்லாம் ஓகே. யமுனா உங்ககிட்ட எப்படி பேசியிருப்பான்னு எனக்கு நல்லா புரியுது. நான் அத பத்தி உங்ககிட்ட பேச வரல. அவளை யாராவது லவ் டார்ச்சர் பண்ணா எவ்வளவு தப்போ அதே மாதிரி அவ உங்களை லவ் டார்ச்சர் பண்ணா தப்புதான். நான் அதுக்கு காரணமாயிட்டேன். அதெல்லாம் விடுங்க. நான் அதை கேட்கறதுக்கு உங்ககிட்ட போன் பண்ணி வர சொல்லல. ஓ மேல விருப்பம் இல்லைன்னு விட வேண்டியதானே? எதுக்கு சம்பந்தம் இல்லாம என் பேரை இழுக்கணும்? நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நவீன்? யமுனாவோட விஷயத்துல நீங்க கோவப்படுறது நியாயம்தான்னு நினைச்சு உங்ககிட்ட பேச சொன்னேன். இப்பதானே தெரியுது யமுனாவுக்கு உதவி செய்யறேன்னு நீங்க நினைச்சது எனக்காண்டிதான்னு. உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? காவேரி, இங்க பாரு, அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாத. நான் எந்த கேவலமான உள்நோக்கத்தோட யாருக்கிட்டையும் பழகினது கிடையாது. நவீன், நடிக்காதீங்க. அதான் யமுனா கிட்ட சொல்லிட்டீங்களே, அத நான் வேற சொல்லணுமா உங்ககிட்ட? அதை எப்படி? அத நினைக்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு நவீன். அத திரும்ப வேற நான் சொல்லி காட்டணுமா உங்ககிட்ட? காவேரி, அப்படி என்ன சொன்னேன்? நான் அந்த மாதிரி எதுவும் சொல்லலையே. அப்பனா நவீன், யமுனா என்கிட்ட பொய் சொன்னான்னு சொல்ல வரீங்களா? எல்லாரும் பொய் சொல்றாங்க, நீங்க மாத்திரம்தான் உண்மை சொல்றீங்களா? ஓவரா பேசாதீங்க. காவேரி, நான் என்ன பேசினேன்? அமைதியா இருந்துரு. நான் யமுனா கிட்ட எதுவும் சொல்லல. அவ மேல எனக்கு விருப்பம் இல்லைன்னு தான் சொன்னேன். அவளை விடுங்க நவீன். அவ மேல விருப்பம் பட வேணாம்.
என்ன பத்தி நீங்க என்ன பேசுனீங்கன்னு தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னடி பேசுன? நான் காவேரிய தான் லவ் பண்ணேன், இனிமேட்டும் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன்னு சொன்னேன். அதுல என்ன ஃபீல் பண்ண? அருவருப்பா? சொல்லு நவீன். இவ்வளவுதான் சொன்னீங்களா? சொல்லுங்க. என்ன நவீன் தடுமாறுறீங்க? நாக்கு உங்களுக்கு கூசுதா? அப்பனா அது அருவருப்பான விஷயம் தானே. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா எனக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு தெரிஞ்சும் நான் இன்னொருத்தங்களோட ஒய்ஃப்னு தெரிஞ்சும் எனக்காண்டி நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கதா எவ்வளவு தைரியமா சொல்லியிருப்பீங்க. வாழ்ந்தா காவேரி கூடதான்னு சொல்லியிருக்கீங்க. காவேரி வருவான்னு வேற சொல்லியிருக்கீங்க. அடச்சி. இன்று சில்லியின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.